கடக ராசிக்கு எப்படி இருக்க போகுது? பௌர்ணமி நிலவு போல ஜொலிக்க போறாங்க, ஒளி வீச போறாங்க. இந்த அஷ்டம சனியில பட்ட கஷ்டம் எல்லாம் மாயமா மறைஞ்சிடும். ஏன் அதுக்குன்னு நான் காரணம் சொல்றேன். கடக ராசிக்கு பாக்கியாதிபதி குரு. அவர் வந்து கடகத்துல தான் உச்சமடைவார். இப்ப கோச்சாரத்துல கடகத்துக்கு வர போறாரு. கடகத்துக்கு வந்து அவர் என்ன பண்ண போறாருன்னா 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. 5ஆம் இடம்னு என்னது? நம்ம மனசு. கடகராசிக்காரங்க மனசு எப்பவுமே எப்படி இருக்கும்னா அடுத்தவங்களை பத்தி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு என்ன சொல்றது, பாசக்கார பயவில்லைங்கன்னு சொன்னோன்னா அது கடகராசி தான். அவங்கள அடிச்சுக்கவே முடியாது, தாயுள்ளம் கொண்டவர்கள். சரிங்களா? 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது லவ் பண்றாங்களா, சக்சஸ் ஆகும். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. கல்யாணம் நடக்கலையா, வீட்டுல மேலதாளத்தோட கல்யாணம் மிகச்சிறப்பா நடக்கும். திருமண உறவுல பிரச்சனை இருந்துச்சா, அந்த பிரச்சனை சரியாகும். அப்படியே டைரக்டா பார்த்தா அவரோட 9ஆம் பார்வையா மீனத்தை பார்ப்பாரு. சரிங்களா? பாக்கியம் கொட்டும். எப்படி சொல்றது, அப்படியே ஒளி வீச போறாங்கன்னு சொல்லலாம். இத்தனை தடவை சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி அது. சந்திரனாலே நம்ம என்ன குணம் சொல்லுவோம், 15 நாள் வளரும், 15 நாள் தேயும். அப்ப வந்து மனசு ஒரு நிலையாவே இருக்காது, பயங்கர குழப்பவாதீங்க.